சுபி, அஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணல. எவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு? அஜய் எங்கடா இருக்கா? ஓ, பின்னாடி தாம்ல இருக்கேன். திரும்பு. லே, அசைன்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டியே? ஆமால, ஏ கிளாஸ் அனிதா தந்தா. உனக்கு மட்டும் அனிதா புனிதான்னு எல்லா பிள்ளைகளும் தருவு. நம்மளுக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை கூட தர மாட்டேங்குது. 5ஆம் கிளாஸ் பிள்ளை இல்ல, அரை கிளாஸ் பிள்ளை கூட நம்மளுக்கு தராது. என்ன செய்ய, நம்ம மூஞ்சி அப்படிலாம் இருக்கு. அஜய், இந்த அசைன்மெண்ட்டை நான் கொண்டு போறேன். அப்பன்னா உன்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, போட்டோ எடுத்துட்டு போ. செல்ல பத்தி எழுதலாம்ல? ஆமால அஜய், நம்ம ரெண்டு பேரும் செல்லுல போட்டோ எடுத்துட்டு போவோம். சுபி, எங்க அக்கா எங்க வீட்டுல தாம்ல இருக்கா. அவட்ட தான் எழுத கொடுப்பேன். மொபைல்லன்னா அவ பார்த்து எழுத மாட்டா. ஜெகே, அது அக்கா தானே எழுதியாவா? அப்ப நீ அஜய் எழுதணும்னே வாங்கிக்க. உங்க வீடு அவ வீடு பக்கம் தானே. நானும் எங்க அக்காட்ட தாம்ல எழுத கொடுக்கணும். லே, அப்ப எனக்கும் சேர்த்து எழுத கொடுங்களாம்ல. ஏம்ல, உனக்கு தான் உங்க தங்கச்சி இருக்கல, அவட்ட எழுத கூட. அவ எழுதி தர மாட்டாள. அப்ப நீனே எழுது. கொண்டா. சுபி, நாளைக்கு கண்டிப்பா எழுதிட்டு வந்துடலே, இல்லன்னா பிரின்சிபல்ட்ட விட்டுருவாவ. சரி, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, எழுதிடுவேன். சரி அஜய், போயிட்டு வரேன்னா? சரி சுபி. ஜெகன், போயிட்டு வரேன். சரி சுபி, நாங்களும் போறோம். பாபி டிவில பார்த்துட்டு இருக்கா. எப்படி எழுதிவாங்க? பாசமா பேசுனா கண்டிப்பா நம்ப மாட்டா. கோவமா பேசுனா அடிச்சு விரட்டிடுவா. எப்படி எழுதிவாங்க? மறைக்காதல, தள்ளி போ. ஆமா, செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி டிவியை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு அம்மாட்ட செத்த பாரு. உன்னைய பத்தி சொன்னேன், தின்னு எடுத்துருவா. சரி, இவள தங்கச்சின்னு சொல்லதுக்கே அசிங்கமா இருக்கு. சுபி, யாம்ல சே, என்கிட்டலாம் பேசாத. உன் குரலை கேட்டாலே. யாம்ல சுபி, நான் என்ன செஞ்சேன்? யா, நீ என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. என்னதுன்னு சொன்னாதானே தெரியும். சரி, அசிங்கமா இருக்கு. சுவாதி பயப்படியா? சுபி, என்னல செஞ்சேன்? அம்மா வரட்டு, அம்மாட்ட சொல்லுவோம்ல, அப்ப கேட்டு தெரிஞ்சுக்க. என்னதுன்னு சொல்லல. அதை எப்படி என் வாயினால சொல்லுவேன்? இப்படி கேவலப்படுத்திட்டிய. உன் மூஞ்சி பார்த்தாலே கோவமா வருது. என்னது திங்கா? பன்னீர் மசாலா. பன்னீர் மசாலாவா? இதெல்லாம் நம்ம வீட்ல செய்வாங்களா? கேள்விப்பட்டது கூட கிடையாது. என்ன? உன் வாயினால இனி அண்ணேன்னு சொல்லாத. அம்மாட்ட மட்டும் சொன்னேன், பச்சை தண்ணி கூட தர மாட்டா. தின்னு, நல்லா தின்னு. அதென்ன வேணும், தின்னு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐயோ, வேண்டான்னு வச்சுட்டாலே. இது எப்படி எடுக்க? உடனே எடுத்தா கண்டுபிடிச்சிருவா. இவாளால பச்சை தண்ணி கூட நம்மளுக்கு உள்ள இறங்க மாட்டேக்கு. இவாளுக்காண்டி நம்ம ஏன் பட்டினி கிடக்கணும்? அம்மாட்ட சொன்னா போதும், அம்மையே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவா. சுபி, நான் அப்படி என்னல செஞ்சேன்? எனக்கு எப்படி தெரியும்? என்னது? என்ன ஒரு மாதிரி சீரியா? நான் எதுக்கு வந்து சொல்லணும்? அசைன்மெண்ட் வேற நிறைய எழுத வேண்டியது இருக்கு. நான் எழுதியத பாப்பனா இல்லனா இவளை பத்தி நினைச்சிட்டு இருப்பேனா? சுபி, நான் எழுதி தந்தா என்னன்னு சொல்லுவியா? சரி, எழுதிட்டா. மனசே சரியில்லை. என்னது எழுதணும்? ச்சே. அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்மா? சோறு. சோறுதான், தெரிவு. அதை தவிர நீ எனக்கு என்ன தந்திருக்கா? என்ன குழம்பு, என்ன கூட்டுன்னு கேட்டேன். சாம்பார்ல. சாம்பாரா? அவ பன்னீர்னு என்னதோ சொல்லி தின்னுட்டு இருந்தா. இல்ல, அத நான் செய்யல. அவளே செல்ல பத்தி ஏதோ செஞ்சு தின்னா. எம்மா, எப்பவுமே நான் வெளிய போன பிறகுதானம்மா விதவிதமா செஞ்சு சாப்பிடுறியே. ஒரு நாளாவது சுபி, இது தின்னேன்னு காரியலம்மா. ஒண்ணு புடிங்கி தின்னு, இல்லன்னா யாருக்கும் தெரியாம திருடி தின்னு. நீங்களா கூட்டு ஒரு நாளாவது தந்திருப்பீங்களம்மா. இல்ல, நான் அப்படி செய்வனால. அவ தின்னுட்டு இருக்கும்போது அது என்னதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. என்னதுன்னு கேட்டேன், பன்னீர் மசாலான்னு சொல்லியா. ஏம்ல, பன்னீர் உனக்கு தெரியாது? என்னைக்குமே நீ எனக்கு செஞ்சு தந்திருக்கா தெரியதுக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே பன்னீர் தான். ஒண்ணு கல்யாண வீட்ல கோயில்ல எல்லாம் மேல தெளிப்பாவளா, அந்த பன்னீர். இன்னொன்னு பக்கத்து வீட்டு பன்னீர் அக்கா. இதை தவிர எனக்கு என்னதுமே தெரியும். மக்களே, அவ வீட்டுல இருக்கிறது வரைக்கும் நல்லா தின்னுட்டு போட்டு மக்கா. ஒரு இடத்துக்கு போற பிள்ளைல. ஏம்மா,
போற இடத்துல சோறு இல்லாம இருக்கு. இப்ப என்ன வேணும் உனக்கு? பிள்ளைகளு ஒரு கணக்கு வேண்டாம். போ வீட்ல சர்ப்பு படிலாம் இல்ல, 2 பாக்கெட் வாங்கிட்டு வா. அம்மா பன்னீர் கேட்டதுக்காம இப்படி வேற இடத்துக்கு போற புள்ள வேற இடத்துக்கு போற புள்ளடி எல்லாம் அவளுக்கே செய்யறியம்மா. வேற இடத்துல போய் திங்கதானம்மா செய்ய. என் நிலைமை நினைச்சு பாத்தியம்மா. 22 வயசுல இருந்து 62 வயசு வரை நான் தானம்மா கையில கிடைக்கிறதெல்லாம் தின்னுட்டு ஓடுவேன். வாங்கிட்டு இருக்கிறது வரைக்கும் தானம்மா எனக்கு நல்ல சாப்பாடு இஷ்டப்படி கேட்டு வாங்கி தின்னுக்கிடலாம். அதுக்கு பிறகு வேலை வேலை நீ ஊரு ஊரா நாடு நாடா தானம்மா ஓடுவேன். ஆனா அவ அப்படியம்மா நம்ம வீட்ல இருக்கிறது வரைக்கும் வேற இடத்துக்கு போற புள்ள வேற இடத்துக்கு போற புள்ள நீ ஒளிச்சு ஒளிச்சு வச்சு கொடுக்கா. அடுத்த வீட்டுக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்லியாவ? வேற இடத்துல இருந்து வந்த புள்ள வேற இடத்துல இருந்து வந்த புள்ளன்னு ஒளிச்சு ஒளிச்சு கொடுக்காவ. ஆனா நான் இந்த பச்சை மண்ணு இப்பவும் தாரதான் வாங்கி தந்தேன். பரவும் யாராவது தந்தாதானம்மா வாங்கி தங்க முடியும். இல்ல நீ பையனோ கூட வெளியெல்லாம் போகும்போது வேணுங்கிறது வாங்கி திங்கலாமல. அந்த புள்ள அப்படியல வீட்ல கிடைக்கிறதெல்லாம் திங்கும். வாய்னால அப்படி சொல்லாதம்மா. நம்ம அப்பாவை பாருமா, நம்மளெல்லாம் ஹோட்டல் கூட்டிட்டு போய் விதவிதமா வாங்கி தந்துட்டு அப்பா மட்டும் ஒரு காப்பியை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பாவ. இதெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு கேளுமா. ஏம்மா கேட்க மாட்டியோ? சரி நானே சொல்லி நம்ம பிள்ளைல ஏதாவது வேணும்னு கேட்கும். அந்த நேரத்துல நம்மகிட்ட ரூபாய் இல்லாம பேரப்படாதுன்னா நம்ம ஒரு காப்பியோடி நிறுத்தியாவ. நாளைக்கு நானும் பிள்ளைலாம் வெளியே கூட்டு போகும்போது பிள்ளைல வெளிய கூட்டி போறியா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் காதுல உள்ளல. பிள்ளைல நீ ஒரு வார்த்தை சொன்னது கரெக்டா கேட்க பத்தியம்மா. எம்மா ஏம்மா அப்பா ஒரு காப்பியோடி நிறுத்தியாவ பிள்ளைல கூட்டிட்டு போனா இது எல்லாம் உனக்கு தெரியல. ஒரு நாளாவது எம்மா அப்பா தோட்டத்து போயிட்டு வந்துட்டாவளா ஏதாவது வேலை செய்யணுமா கேட்டிருப்பியல நீ? 1 ரூபா பேப்பருக்கு 100 ரூபா வாங்கிட்டு போறியே அப்ப தெரியாண்டாமா? அப்பா கஷ்டப்படியாவ நீ? என்ன? ஐயோ இந்த கேரக்டர் மறந்துட்டோமா? என்ன ஏதோ எழுதணும்னு சொன்னாலானே. டேபிள்ல என் செல் இருக்கு, அத பத்தி எழுது. ச்சே, சொல்லதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏம்ல அந்த பிள்ளை இப்படி போகு அடிக்காதுங்க. அது ஒரு கதை பரவ சொல்லியம்மா. சரி சுவாதி என்ன செய்யானி பார்த்துட்டு வருவோம். என்ன எழுதிட்டேன் குடு. அஜய்ட்ட வேற ஏதாவது எழுத இருக்கான்னு கேப்போம். என்ன என்ன எழுதி தந்தா சொல்லுவேன்னு சொன்னாலானே. சொன்னேன். அதுக்காண்டி நானே அதை கஷ்டப்பட்டு மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஞாபகப்படுத்தி விடியா? போ கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. யாம்ல எதுவுமே செய்யல இப்படி கோவப்படியா? எதுவுமே செய்யலையா? வேற எவனோ பையன் வருது. போ தண்ணி எடுத்துட்டு வா. அம்மாட்ட சொல்லுவா. அம்மாட்ட சொல்லாதல தண்ணி எடுத்துட்டு வரேன். எப்பா அசைன்மெண்ட் முடிஞ்சு இனி ஏதாவது எழுத வேண்டியது இருக்கா? அஜய்கிட்ட கேட்போம். ஹலோ அஜய் அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டேன். வேற ஏதாவது எழுதுறதுக்கு இருக்காளே? எழுதி முடிச்சிட்டியா? எப்படில எழுதுனா? இந்த சுவாதிராம்ல எழுதி தந்தா. எங்க தங்கச்சி எழுதியே தரமாட்டான்னு சொன்னா. ஆமால அஜய் எழுதிதானே எழுதியே தந்திருப்பா. எங்க தங்கச்சி ஒரு பையன்தாங்கோலி பத்துக்க அம்மட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னா போதும் என்ன எதுனே கேட்க முடியாத பயந்துருவா. சும்மா இன்னைக்கு அம்மட்ட செத்தான்னு சொன்னேன். அசைன்மெண்ட் முடிச்சு தந்துட்டா. இனி அப்பாட்ட செத்தான்னு சொன்னேன் வையா ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி தந்துருவா. அதை எதையாவது எழுதுறதுக்கு சொல்லல. உன் சொத்தையே எழுதி வாங்கினா? எம்மா நான்
சுவாபி பாவம் அழுதுட்டே தூங்கிட்டா. சரி என் பிள்ளை பாம்போல உறங்குது. எம்மா சுவாபி சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. ஏமலே இப்படி சண்டை போடுறிய? எம்மா அவட சண்டை பட்டாதம்மா ஜாலியா இருக்கும். ஜுவாலியா இருக்கான் ஜுவாலியா.